பார்த்து வருகிறோம். சென்னை காசிமேடைச் சேர்ந்த மீனவர்களை காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்கள் தாக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கரை சேர்ந்ததாக சென்னை மீனவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த மீனவர்களை காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்கள் தாக்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. இருதரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டதில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள், விசைப்படகுகள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அசோக் இணைந்திருக்கிறார். அசோக், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அதாவது காசிமேட் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் 10 பேர் ஆழ்கடல் மீன் பிடிக்க சென்றிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காரைக்கால் மீனவர்கள் அவங்க இருவருக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கு. இதுல காசிமேட் சேர்ந்த மீனவர்களுடைய 10 லட்சம் மதிப்புள்ள வலைகள் இதெல்லாம் சேதப்படுத்ததாக குற்றச்சாட்டு. இது தொடர்பாக இது புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக மீன் இயக்குநர் சம்பந்தமா தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். லாவண்யா, அசோக், எத்தனை மீனவர்கள் சென்றிருக்கிறார்கள்? எதனால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது? 6 விசைப்படகுகள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சென்றிருக்காங்க. அதுல அவங்க பாத்தீங்கன்னா மீனவர்கள் இவங்களுடைய வலைகள் மற்றும் படகுகளை சேதப்படுத்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதிகாலை 3 மணி அளவில் இந்த மோதல் நடைபெற்றிருக்கு. 5 நாட்கள் தொலைவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. இது தொடர்பாக மீன் இயக்குநரிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மோதலுக்கான அதுக்கான காட்சிகளும் தற்பால் நம்மால் பார்க்க முடிகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அசோக்.